ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்பி டால் ஹவுஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஷூ பாக்ஸ் எடுத்துக்கலாம். உல்டாவாக வச்சு இந்த பாக்ஸோட அடியில் வந்து நம்ம வைக்கிற மாதிரி வரணும். இன்றைக்கி நம்ம இந்த பார்பி டால் ஹவுஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் தான் பண்ண போகிறோம். அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு பூஸ்ட் டப்பா தேவைப்படும். இப்போ இந்த கார்ட்போர்டை வந்து ரைட் சைட் கார்னர் பூஸ்ட் டப்பாவில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. இப்போ மிஸ்பேலன்ஸ் ஆகும். அதனால் நம்ம வந்து பின்னாடி லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து நம்ம சோப் பாக்ஸ் வச்சுக்கலாம். நான் பேபி சோப் பாக்ஸ் தான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்க பாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கார்னரில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண இடத்த கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம ஸ்விம்மிங் பூலுக்காக இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பவுலில் எடுத்துக்கலாம். அது எந்த கலரில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இது வந்து வாட்டர் ப்ரூஃப். இப்போ இந்த பூஸ்ட் டப்பா பெருசாக இருக்கிறதுனால இந்த சோப்பே நம்ம பாதி கட் பண்ணிவிட்டு இங்கே அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூல் பாக்ஸை வச்சிடலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து ப்ளூ கலர் ஃபோம் ஷீட் ஒட்டிக்கலாம். அப்போ தான் ஸ்விம்மிங் பூலில் வாட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம அதுக்கு பதிலாக நம்ம இதில் வாட்டரே ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கிற இடத்த கட் பண்ணிக்கலாம் விண்டோக்காக. இப்போ ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணிட்டா இந்த மாதிரி க்ளோசிங் இன்சைடு வரை வரும். இது மாதிரி நம்ம விட்டுருக்கலாம். இப்போது எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்ள டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் பண்ண வேண்டியது இருக்குது. வாங்க பண்ணலாம்.